Hi guys. Yeah. Hi. பாருங்க வண்டியில வந்து செம்ம சில்லுன்னு இருக்கு. பார்க் பண்ணியிருக்க ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம். அதுதான் 59 கிலோமீட்டர்ஸ். சிவா 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்கறாப்புல. ரயில்வே கேட்டுக்கு வந்திருக்கோம். கிராஸ் பண்ணி கண்டிப்பான நெற்பயிர்களோட இந்த மலைகளும் சூழ்ந்து டெம்பிள் இந்த சூரிய உதயம் ஒரு ரிவர் போகுது, அதுதான் பாலாறு. நத்திங் இல்ல. சுராஜ் வில்லேஜ்க்கு ஏதோ வந்து போல. நேரத்தில் நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டுக்கு என்டர் ஆயிட்டோம். ஜூ வந்துட்டோம். அப்புறம் பேம்பூஸ் எல்லாம் பார்த்தோம். அப்படின்னா காலையில் அவ்வளோ ஃபாஸ்டா போய் என்ன பண்ண போறாரு தெரியல. வேகமா ஒரு பஸ் வந்து கிராஸ் ஆச்சு. அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு எங்களுக்கு ஒரு நிமிஷம். எதுவுமே இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா சாந்தமா அப்படியே அந்த மலைகளுக்கு நடுவே இருக்கிற சூரியன் இருக்கு. ஸோ ஓகே பார்ப்போம். வணக்கம் மக்களே, போன வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இது ஜவாது சீரீஸோட எபிசோட் 2. எஸ், டைட்டிலில் பார்த்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பீமன் வாட்டர் ஃபால்ஸ் எப்படி ரீச் ஆகணும்னு பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் சிவா பைக் ரைட் பண்ண பிறகு நம்ம ரைட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நான் பைக் ஓட்ட ஆரம்பித்தேன் இப்போது. What is this plant? Sticks are hanging. ஸோ சிவா நம்ம கிட்ட அந்த என்ன பிளான்ட்னு சொல்லிட்டு கேட்டாரு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ரைட் பண்ணுறப்போ நடுவில் இந்த கோழி குஞ்சுகளும் சேவல்களும் கிராஸ் ஆச்சு. பார்க்கவே அழகாக இருந்தது. சிவா நம்ம கிட்ட இது முன்னாறு ஊட்டி மாதிரி இருக்குதான்ட்டு கேட்டாரு. என்னை பொறுத்தவரையும் ஒரு ஒரு இடத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. ஸோ எந்த பிளேஸையும் நான் கம்பேர் பண்ண விரும்பல இது மாதிரி இருக்குன்ட்டு. ஒரு 8:30 மணிக்கு போல் எங்களுக்கு பசி எடுத்ததால் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டாப்பிங் போட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டை வரா. ஸோ அருமையான இட்லி வடையை சாப்பிட்டு நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். போன எபிசோடில் விட்ட சிவா இப்போ எபிசோட் 2ல மறுபடியும் ரைடரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. Hi guys, I'm back. The back seat. Now Siva is riding. See, God section. We came to God section. So see the view how it is. Romba nalla, like it's very nice. Bike ride is always exciting. Bike ride வாங்க நல்லா இருக்கும். Once in a lifetime you should do a bike ride in your time. At least for some time. ஆமாங்க, உங்கள் லைஃப்பில் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு பைக் ரைடு இருந்துச்சுன்னா தைரியமாக போங்க. லிட்ரலி இட் ஹீல்ஸ் எவ்ரிதிங். Jamnaputur, there is a village we are going. So we are near almost 10 kilometers. Huh? And going for right? Holding. No, not many. Grip is good. It's weightless, no. Mobile means weight. So it is weightless. That is the advantage of using GoPro. So better you use GoPro. GoPro is best. ஸோ நம்ம வந்து நெருக்கத்தில் போயிட்டுருக்கோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது.
ஸோ நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வெயிட்டும் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் ஸ்டோரேஜும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு ஆக்ஷன் கேமராவில் ஷூட் பண்ணிங்களா, உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் வீடியோவில், ப்ளஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக மெமரி கார்டும் இருக்குது டெடிகேட்டடாக. ஸோ ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வெயிட்டும் ரொம்ப கம்மி மொபைல் கம்பேர் பண்ணால். மோர் ஆஃப் ரக்கட், அது வந்து கீழே போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் ஓடையாது. ஸோ நீங்கள் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் பண்ணுறீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வச்சு பண்ணுறது பெட்டர். Up to 10th, that school is. Mainly means up to 11, 12. Huh? Same road only. Yeah. We are going in correct road only. Some farming they kept. Don't know which farming it is, but differently. They made lie differently. External is very training in billion rate. Or this is Apache bike. So it is recommended only for riders. Whether you choose Royal Enfield or CB350 or Highness, that is better for dual ride. Billion will have some rest in that's the thing. Maybe Thunderbird or this Meteor, that is Meteor version for riding. Government school. They said what to say, Thodakkappalli. Then up to 10 Uyannilaipalli. Then maybe up to 8. Some schools have up to 8. So they say as middle school. Then up to 12 is high school. Yes. ஒரு 2 மணி நேரம் ரைட்க்கு அப்புறம் ஃபைனலி நம்ம ஜம்லாபுத்தூர் ரீச் ஆயிட்டோம். First approaching the boating point. So we are going to do boating first. Wait. Left you have to go, I think. In 100 meters, turn right. Wait. You are going wrong route. Bhima Falls Road. Yes. Falls also we can go, I think. It's on the way, I think, maybe. Game, I think, lake. Some guest house. Game. You have arrived. Game, this is the lake. The boating not open. Boating no open பண்ணல. First like we are going waterfalls. We'll see. We'll have some time there. Then we'll come here. Can go. First we can go and see how it is. Doggy. Dog. It's the lake landscape. I think it. Right. Honestly, I think we are only coming. This is the boat. Bhima Waterfalls. Right, we have to take boat is there. Enjoy a lot. That is the advantage. Come early, enjoy. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் பீமன் வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் ரீச் ஆயிட்டோம். We came. No, is there? Now it is not raining. It's dry. Maybe 1 month before, if you would have come in, so much water would be there. It's monsoon season, October, November, that time. Let's see how it is. We'll see the water flow. Based on that, will
முடிவு பண்ணுவோம். ஒரே டங் ஸ்லிப் ஆகுது, சாரி. ஓகேண்ணே, ஃபுல்லாக அப்புறம் பீமன் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ அடுத்த எபிசோடில் வாட்டர் ஃபால்ஸில் எப்படி குளிச்சோன்னு பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.